வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அவர் எங்கடா காணா படத்துக்கு அவர் தானே முக்கியமான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை காணாம எங்க அப்படின்னாங்க. அதாவது இந்த இவர் படத்துல வந்து 6 சாமியில 1 சாமி 2 சாமி 3 சாமிங்கிற மாதிரி 100 சாமி அப்படிங்கிற மாதிரி கடைசியில வந்து இவர் தான் எல்லாத்துக்குமே சாமி அப்படிங்கிற அளவுக்கு முடிச்சிட்டாரு. ஆனா அவரோட ஃபுல் படத்துல உள்ள அந்த வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து அவர் கடைசி அந்த கொஞ்ச நேரத்துல அவ்வளோ அருமையாக பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடிஸோட கேரக்டர் வந்து ஒரு 2 குழந்தைய வளர்க்குறதுக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மா கணவனோட இருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியல 2 குழந்தையோட ஒரு தன்னோட மக கஷ்டப்படுறத அவங்க அம்மா வந்து கொச்சையாக பேசி கொல்ல வருவாங்க. ஆனால் அந்த அவங்க அம்மாவுக்கே அறிவு இல்லை. இந்த நம்ம இப்போ 60 வருஷமா நம்ம புருஷனோட இருக்கமே, இந்த ஒரு 30 வயசுல இழந்தவளை வந்து நம்ம இன்னும் மறுமணம் கட்டி வைக்கலன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியல. ஆனால் அந்த 2 பிள்ளைகளை யோசிச்சு செய்யறாங்க பார்த்தீங்களா. ஆனால் உண்மையிலே ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் எடுத்துக்காட்டி இருக்கு. ஏன்னா அம்மாவோட இருந்து கஷ்டப்பட்ட எல்லாரும் நானும் தான். அம்மாவோட மட்டும் வளர்ந்தவங்களுக்கு இந்த 100 சாமி வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். கண்டிப்பா வந்து தாய் இல்லாம வளர்ந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு கடைசியில ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய படம். நெகிழவுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு பெண்மையோட ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்தும், எந்த அளவுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க போனா எந்த அளவுக்கு பிரச்சனைலாம் வருங்கிறத வந்து ரொம்ப அருமையா கொண்டு வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாப்ல. அவர் சொன்னாங்க நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க. நேஷனல் அவார்டுலாம் கிடையாது சார், வேர்ல்டு லெவல்ல என்ன அவார்டு இருக்கோ அந்த அவார்டுல வந்து ஒரு 10 அவார்டு கொடுக்கலாம் சார். அவங்களோட நடிப்பு வந்து அவ்வளவு தூரம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொருதும் செதுக்கி இருக்காங்க சார். சிலையை செதுக்கிற மாதிரி அவங்கள செதுக்கி எடுத்திருக்காங்க. ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க தான் ட்ராவல் ஆகுறாங்க. ஆனால் எந்த ஒரு போரும் இல்லை, ஒரே கேரக்டரை கண்டினியூவாக காமிச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆசைப்பட்டது உண்மைதான், அதனால தன்னோட மகன் வாழ்வு கெட்டு போகுதே அப்படிங்கிறத நினைச்சு திருப்பி அது வேணும்னு ஒரு முடிவெடுக்கிறதுலையும் சரி, தனக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற முடிவெடுக்கிறது. தாய் வந்து உனக்கு இன்னும் கிடக்கணும் மாடி அப்படின்னு கேட்கும்போது நீ இது வரைக்கும் கிடந்திருந்தேடி அப்படின்னு கேட்குற அந்த வசனம்லாம் வந்து அப்படியே புல்லரிக்க வச்சிருச்சு. ஒரு பெண்மையை வந்து ஒரு ஆளுக்கு வந்து உட அவசியம், வீடு அவசியம். ஆனால் அந்த வந்து அந்த உடம்பு சுகம் வந்து எவ்வளோ பெரிய கொடூரம் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து பிச்சு காமிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பில் காமிச்சிருக்காங்க. ஒரு பெண்மையை வந்து கண்டிப்பான முறையில் நம்ம மதிக்கணும், ஒரு பெண்மைக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணுங்கிறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே பெண்மையை மதிப்பாங்க.